அதாவது சொல்லும்போது சின்ன வயசில் நான் 7th படிக்கும்போது அது எனக்கு இன்னைக்கு வர என்ன அது குத்திட்டு இருக்குன்னா இப்போ சொல்லும்போது நினைவு. என் பையன் என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கல. அப்போ ஒவ்வொன்றா சொல்லி நீ அப்படி நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்துட்டு, நார்மலான ஒரு வேர்டு தான், நார்மலாக கிண்டல் பண்ணுறவங்க சொல்கிற வேர்டு. ஆனால் அந்த வேர்டை கேட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபோன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அழணுன்னா எப்போவே அழுதுருக்கணும். நான் சொன்னதே அவனை வந்து காயப்படுத்துறதான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை. அது என்ன ரொம்ப காயப்படுத்திடு. அதனால் அவனை எப்படியாவது ஹர்ட் பண்ணணும் சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன். அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்ததும் அவன் வந்து அப்படி கண்ணில் அப்படியே கலங்குது. நான் அப்படி முகத்தை திரும்பி அப்படியே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அழுற அப்படின்னு தான் அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அது சின்ன வயசுலேருந்தே கேட்டேன். இந்த வேர்டை சொன்னதை என்னால் தாங்க முடியல அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் உடஞ்சிட்டேன். அது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ள சம்பவம் இந்த வேர்டு இப்போ சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. ஆமென். பாருங்கள், இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்குல்ல, ஆமென், நம்மளால் தாங்கவே முடியாது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தாவீது அப்படிப்பட்ட பாதையில் தான் சொல்கிறேன், அந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது போல அப்படி சொல்லிட்டு 8வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன அப்படி வெட்டி பிளந்து போடுறது போன நிலையில் என்ன தள்ளினாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்.